என் அன்பு பிள்ளையே, உன் அப்பன் முருகன் சொல்வதை நன்றாக கவனித்துக் கேள். நான் உனக்கு ஏற்கனவே நினைவுபடுத்தி உள்ளேன். இந்த வருடம் எப்படி இருக்க வேண்டும் என்று, எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக கூறியுள்ளேன். நீ சற்று கோபத்தில் ஏதாவது வார்த்தைகள் பேசிவிட்டால் அதன் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும். என்னதான் நன்மை நீ அவர்களுக்கு செய்தாலும் அவர்கள் ஒரு நொடியில் அனைத்தையும் மறந்து பேசிவிடுவார்கள். உனக்கு நன்மைகள் நடக்கும் அதே நேரத்தில் கவனமாகவும் நீ இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்று நடக்கவில்லை என்றால், என்ன முருகா, உன்னை நம்பினேனே என்று புலம்ப ஆரம்பிக்கிறாய். உன் வாழ்வில் பலரின் சூழல் கலந்து உள்ளது. உனக்கு மட்டும் என்று எதுவும் தனியாக நடக்காது. நான் சொல்வது புரிகிறதா? இது உன் அப்பன் முருகன் வாக்கு.